ஃபேஸ்புக்கில் நம்ம கரெக்டாக தான் லீட் எடுத்துகிட்டு இருக்கோமா இல்லை கரெக்டாக அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராகவும் இது தெரிஞ்சிருக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டராகவும் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக நம்ம போக போகிறோம். லீட் குவாலிட்டியும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அட்வான்ஸ் லெவல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண எடுக்கிறது. லாஸ்ட் 7 daysல இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி B2B நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 115 லீடு அப்படிங்கிறது வந்து என்ன ஏஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ மேலுக்கு தான் வந்திருக்கு. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 44. அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ 45லேருந்து 54 என்ன லீட் வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுதுங்களா? அப்போ 65+ இருக்கிறவங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களா? எஸ். அதனால நம்மளுக்கு 10 லீட்ஸ் வந்திருக்கு. அப்போ காஸ்ட் பர் லீடு என்னென்னு நான் சைட்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் காஸ்ட் பர் லீடு வந்து நான் பார்க்குறேங்க பாருங்கள். ஸோ 7 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் 115ங்கிறது பெஸ்ட் ரிப்பல்ட்டு. அப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 35லேருந்து 44ங்கிறது வந்து ஒன்லி அந்த ஏஜில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு காஸ்ட் பர் லீடும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் வரும். இது வந்து கேம்பெயினோட இதை வந்து பெட்டர் பண்ணுறது. ஸோ லீடை பெட்டர் பண்ணணும்னா ஃபார்மில் கொஸ்டின் கேட்கணும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ரிசல்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ அதோட ரிசல்ட் இப்போ பாருங்கள். ஆர் யூ ரீசெல்லரா இல்லை ஹோல்சேலரா? ஸோ வந்திருக்குங்களா? FBங்கிறது ஃபேஸ்புக்கு, ஐஜிங்கிறது இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்கில் தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வருது. ஸோ அடுத்தது அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்.